அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேருந்து கட்டண உயர்வு குறித்த கருத்து கேட்பு நிறைவு பெற்றிருக்கிறது. விரைவில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கலாகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். தமிழகத்தில் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமல் இருந்தன. இதன் காரணமாக தனியார் பேருந்து உரிமையாளர்களும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அரசு உடனடியாக பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் மறுபரிசீலனை செய்து ஆண்டுக்கு ஒரு முறை பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில்தான் இது குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று அரசு தரப்புக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படி போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலே ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த உயர்மட்ட குழுவிலே நிதித்துறை செயலாளர்கள், போக்குவரத்து துறையினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் போக்குவரத்து கழகங்கள், பொதுமக்கள், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் என்று பலரிடமும் கடந்த ஒரு 5 மாதங்களாக கருத்துக்களை கேட்டறிந்து வந்தார்கள். அந்த கருத்து கேட்பு தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலே பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன, போக்குவரத்து கழகங்களுடைய நிலை என்ன, தனியார் பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு இந்த பேருந்து கட்டண உயர்வு அவசியமா என்பது உள்ளிட்ட கருத்துக்கள் அடங்கிய அந்த அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் சொல்லப்படக்கூடிய தகவல் அடிப்படையிலே பேருந்து கட்டண உயர்வு தொடர்பான முடிவுகள் எட்டப்படும் என்று போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் கடந்த மாதமே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பொதுமக்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு ஒரு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்திவிடும் என்பதால் ஒருபோதும் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயராது என்ற உறுதிமொழியினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கியிருந்தார். என்றாலும் பேருந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அரசு பேருந்துகளுக்காக அந்த இழப்பினை அரசே ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு ஏற்கனவே இருந்து வரக்கூடிய அந்த பயண கட்டண அடிப்படையிலேயே தொடர்ந்து பயணம் செய்வதற்கும், கூடுதல் கட்டணங்களை தனியார் பேருந்துகள் உயர்த்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கி அரசு பேருந்துகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயண கட்டண உயர்வை தவிர்ப்பதால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அரசே ஏற்று வழங்கும் என்ற தகவலையும் போக்குவரத்து துறையினுடைய உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.